வணக்கம் என் அன்பு நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவற்ற பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் ஒவ்வொரு முறையும் காமராஜரை பார்க்கும் போதெல்லாம், ஐயா, எங்கள் வீட்டிற்கு நீங்கள் விருந்திற்கு வர வேண்டும் என்று அவரை மிக அன்போடு வற்புறுத்தி அழைப்பார். அப்பொழுதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆகட்டும் பார்க்கலாம்னே என்று தொடர்ந்து அதை தவிர்த்து கொண்டே வந்தார். பலமுறை இப்படி கூப்பிட்டும் அவர் தவிர்த்து வருகிறாரே என்று எம்ஜிஆரும் கவலை கொண்டார். ஒரு முறை ஒரு திரைப்பட விழாவில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மற்றும் காமராஜர் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் கட்டாயப்படுத்தி, ஐயா, இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அப்பொழுதும் ஆகட்டும் பார்க்கலான்னு என்றார் முதல்வர் காமராஜர். இதை கேட்ட எம்ஜிஆரின் முகம் வாடியது. இதை பார்த்த காமராஜர் சொன்னார், ராமச்சந்திரா, உன் வீட்டில் அறுசுவை உணவு விருந்து கொடுப்போன்னையும் அசைவ உணவுகளோடு விருந்து கொடுப்போன்னையும் கேள்விப்பட்டிருக்கேன். உன் வீட்டுக்கு வந்தவர்கள் பெருமையோடு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு சாதாரண மக்கள் ஊழியனப்பா. எனக்கு 2 இட்லியும் கொஞ்சம் தயிர் சாதம் இருந்தால் போதும். உன் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்டா என் நாக்கு மறுமுறை அதுபோல் ஒரு அறுசுவை கேட்கும். அதற்கு நான் எங்கே போவது? அதனால் நான் அதை விரும்பவில்லைப்பா. நீ தவறாக எடுத்துக்கொள்ளாதே என்று சொன்னார். இதை கேட்ட எம்ஜிஆர் கண்ணீர் மல்க அவரை அறியாமலே கைகூப்பி வணங்கினார் மக்கள் தலைவர் காமராஜரை. எப்பேற்பட்ட ஒரு ஏழை பங்காளன் பாருங்கள். வாழ்க காமராஜர்.